என்ன இருக்காங்க? சந்திரன் நட்பு. புதனும் சந்திரன் நட்பா பகையா? நட்பா பகையா? அது பகை கீழே வரணும், மேல நட்பு வரணும். அப்படி அதான் புதன் தான் நினைக்கிறாரு. சந்திரனுக்கு யாருமே பகை கிடையாது. சம. அதனால கவனிச்சுங்க, சந்திரன் யாரும் ஏன் 27 நாள்ல 12 போயிடாது. அதுக்கு எப்படி பகை வரும்? எப்படி பகை வரும்? இதெல்லாம் வந்து என்ன, இதெல்லாம் கதை நிறைய இருக்கு, தெரிஞ்சுக்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா சொல்ல முடியாது. அப்ப இதை பார்த்து சொல்லிடாதீங்க. அதே நீங்க எல்லாம் எடுத்துருப்பாங்க, இதெல்லாம் வருது. அப்ப இதை பார்த்து நீங்க சொல்லிடக்கூடாது. அடுத்தது 144. இப்ப நான் கொடுத்துருக்கோம், ஓரா கொடுத்துருக்கோம். இதுக்கு விளக்கங்கள் நீ அடுத்தடுத்து விரிவா சொல்லுவோம். மகாதசை, போதகன் முதலியோர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதை கடைபிடிக்கிறேன். சூரிய திசைக்கு போதகன், வேதகன், பாசகன், அது பா ரசன் கொடுப்பாங்க. அது வந்து காரகன். இந்த 4வது காரகன் திருத்திக்கு. போதகன், வேதகன், பாசகன், காரகன். அது வந்து பாரசன் போட்டிருக்கும். அது தப்பு, காரகன். சரி. அப்ப இந்த திசைக்கு போதகன்னா நல்லது செய்வார், வேதகனா கெடுதல் செய்வார், பாசகனா நல்லது செய்வார், காரகனா நன்மைக்கு கடன் செய்வார். அப்படி இருக்கு. இது இருக்கு. அப்ப இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கீங்க. ஏன்னா திசா பலன்கள் சொல்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 154. நம்ம 154 பாக்கிய பஞ்சாங்க. நீங்க வந்து பண்ண சொன்னார்ல, கிரகங்களுக்கு ஒரு காலத்தில் இருக்கு, நட்சத்திரங்கள் ஒரு காலத்தில் இருக்கு, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு காலம் இருக்குன்னு நீங்க எடுத்துக்காம பாருங்க. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது காரணங்கள ஒரு பகுதி எவ்வளவுதான். இதெல்லாம் ஃபுல்லா நீங்க நிறைய சொல்லலாம். இது முக்கியமான கொடுத்துருக்காங்க அவங்க. இது நீங்க தெரிஞ்சு, இதுல வந்து பெரும்பாலும் தப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டோம். 154 பக்கம் நீங்க இதை மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப உங்களுக்கு ஒரு லக்னம், இப்ப கன்னி லக்னம், அதான் கன்னி லக்னம் புதன், மிதுன லக்னம் புதன். அது கிரக வடிவம் கொடுத்துருப்பாங்க. நெடியரா, சின்னவரா, உயரமானவரா, சமமானவரா, அது கிரக அந்த வடிவத்தை பொறுத்து அந்த லக்னம் பேசும். இது நம்ம குரல் தெரிஞ்சுக்கலாம். அது கிரக பாசம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு சூரியன் வலுத்திருந்து குரு வந்து சக்கர வந்ததுல சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தி வராது, பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு உலோகம் இருக்கும், சூரியன் தாமரம், சூரியன் ஆதிக்கம் பண்ணுறோம். இப்போ பெரும்பாலும் இந்த செம்பு கம்பி போடுவாங்க, அதான் சூரியன் ஆதிக்கம் பண்ணுறவங்க. சூரியன் ஆதிக்கம் இல்லாத போடலாம். அதே மாதிரி சந்திரன் ஈயம், இது வந்து இந்த உலோகம் சம்மந்தப்பட்டது. அது வந்து காரம், சுவை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஓரளவு தெரிஞ்சு வச்சுருங்க. அடுத்தது கடைசி பக்கம் வந்துருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகு காலம், யமகண்டம், சூலம் போட்டிருப்பாங்க. இந்த கிராமத்தானருக்கு ஜாதகம் சொல்றப்பெல்லாம் இது ரொம்ப முக்கியம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை மேற்கு சொல்லுமா, இப்ப கல்யாணம் ஆகி ஞாயிற்றுக்கிழமை சாமி பழனி உடல்பட்ட போனங்க அப்படின்பா, போனான்னு சொல்லுவோம். நம்ம உடனே அவன் என்ன சொல்லுவான், மேற்கு சுழஞ்சாமி அப்படின்பா. எனக்கு ஜாதகம் சொல்லுவாங்க, மேற்கு சுழஞ்சாமி அப்படியா, சரி. இப்போ திங்கக்கிழமை அதுவா அந்த சூழத்தினா பார்த்து இந்த கிராமத்துக்கான மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை கவனமாக பார்த்துக்குங்க. இந்த கிராமத்தான ஜாதகம் சொல்லலாம், ஐயோ மண்டை பிச்சுக்கணும். இதெல்லாம் எளிமையான வழிகள். அவன் அவன் என்ன கணிக்க வர்றான் அப்படி பார்க்கணும். அப்போ இதை சொல்லிட்டோம்னா முக்கியமான விஷயம் போய் விட்டுருவான். கரெக்டாக சொல்லிட்டாருப்பா, மேற்கு சொல்லுவோமாமா, அவன் தெரிஞ்சு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச நம்ம சொல்லிட்டோம்னா கரெக்டாக சொல்லிட்டாரு. ஜாதகம் பார்க்கறதே அவன் நினைச்சு வந்ததை ஒன்னா நீ சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிமை இல்லை, நீங்க அவனுக்கு அடிமை.